நிறைய வாட்டி எனக்கு 2 வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 2 வாட்டி குழந்தை குறுக்க ஓடிந்து. அதுல ஒரு வாட்டி என் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும் என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு. நான் கீழே விழுந்து என் மேல வண்டி விழுந்திருக்கு, என் பொண்ணு விழுந்திருக்கா. அந்த கண் சிமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது. அதே கண் சிமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது. கீழே விழுந்த குழந்தை அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒன்னும் ஆகலையே, அது நல்லா இருக்கான்னு நான் பாக்கணுமா, இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கு அதை பாக்கணுமா? 2 குழந்தை என் முன்னாடி இருக்கு. சொல்லுங்க, அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான், எங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்கு. ஏன் மேடம் நீங்களே வாக்குமூலம் கொடுக்குறீங்க? வண்டியை ஓட்ட தெரியாமல் நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. வேகமாக ஓட்டுன்னு போயிட்டு 2 வாட்டி குழந்தைங்களை வச்சு தள்ளியிருக்கீங்க. இதில் இதை நியாயம் வேறு படுத்துறீங்க. ஏன் மேடம் குழந்தைங்க இருக்கிற இடத்துல வேகமாக போகக்கூடாதுன்ற ஒரு அறிவு வேணாம் மேடம் உங்களுக்கு? இப்படியெல்லாம் திட்டணும்னு தோணுது மேடம். ஆனால் பொது வெளியே அப்படிலாம் சொல்ல முடியாது. குழந்தைங்க விளையாடுற இடத்துல நம்ம தான் பொறுமையாக போனோம் மேடம். சரிங்களா? நீங்கள் உங்களை புனிதராக காட்டுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் தயவுசெய்து நிறுத்துங்க மேடம். நீங்கள் மட்டும் இல்லை, அந்த டாக் லவர்ஸும் அங்கே உட்காந்தவங்க எல்லாமே அடுத்தடுத்து வீடியோ போட்டே இருக்கீங்க. நல்லா இல்லை மேடம். எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா நீங்கள் பாருங்க, நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து 3 பகுதியாக நான் பேசினது. ஒன்று நாயினுடைய குணம், 2வது நம்முடைய பிஹேவியர், 3வது அதுக்கான தீர்வு. அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரும் சொன்னதை அவங்க போடவே இல்லை. 9 மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அதை டெரிட்டரியில மார்க் பண்ணி வச்சிருக்கோம். வந்தா கொலைக்கும் கடிக்கும், புது ஆள் வந்தா அப்படின்றதான் நாங்க பதிவு பண்ண. பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது 2த்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சி போனேன். என்ன படகோப்பின மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப நன்றி. நீங்கள் மன்னிப்பு கேட்டது அதெல்லாமே. அதை போகிற போக்கில் இன்னொன்றும் சொல்லியிருந்தீங்க, அந்த எடிட்டடாக போட்டாங்க, எடிட் பண்ணி போட்டாங்க, நாங்கள் பேசுனது முழுசாக வரல. முழுசாக எப்படின்னே போட முடியும்? நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்க ஆள், உங்களுக்கு தெரியாதானே? நீங்கள் நாயை வளர்த்த கதை, அது கக்கா போன கதைலாம் சொல்லியிருப்பீங்க, அதெல்லாமா போட்டிருக்க முடியும்? அங்கே என்ன டிபேட் நடந்ததோ அதை சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை பதிவு பண்ணாங்க. உங்கள் வாயிலேருந்து தானே சொன்னீங்க. அதை எடிட்டில் போட்டது கூட உங்கள் வாயிலேருந்து தானே வந்துச்சு. அந்த 9 மணிக்குள்ளே நீங்கள் வாங்க, 9 மணிக்கு மேலே ஏன் ஏரியாக்கெலாம் வரீங்க, நாய் கடிக்கும் தான் சொல்கிறீங்க. அப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்களேன்னு 10 மணிக்கு மேலே, அந்த பசங்களாம் என்னென்ன பாவம் பண்ணாங்க? நாய் கடிக்குமே. நீங்கள் பதறி அடிச்சு ஐயோ திருடதான் வந்துட்டான்னு சொல்லி நீங்களும் சேர்ந்து அடிப்பீங்களே, அதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை உணர்ந்துட்டு மன்னிப்பு கேட்குறது வேறு. நாங்கள் ஒன்று பண்ணோம், அது ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை பூசி மறைப்புறது எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாளாக நாங்கள் புனிதர்களாக வாழ்ந்துட்டு இருந்தோம், இந்த ஒரு ஷோவால் எங்களை வில்லன் ஆகிட்டாங்கன்னு ஒரு தப்பு கட்டுற ஒரு கதையாக தானே தெரியுது. அதனால தான் நான் அதை சொல்ல வந்தோம். நன்றி. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன போனீங்க? அந்த குழந்தைங்களுடைய அழுக சத்தம் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? சாதாரணமா ஒரு டாகை விரட்டக்கூடியவங்க ஏன் அது நடந்து முடிகிற வரைக்கும் ஏன் என்ன பண்ணாங்க? நீங்க சொல்லுங்க பதில். என்ன பண்ணாங்க? ஐ வாண்ட் த ஆன்சர். ஏன்னா பின்னாடி கமெண்ட்ஸ்ல ஏகப்பட்டது போடுவாங்க, அதெல்லாம் வேற கதை. என்ன பண்ணாங்க? குழந்தைக்கு ஒரு அடிப்படை ஒரு சத்தம் சாதாரணமா எங்க 4 கால் இருக்க ஜீவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கத்துனாலே நாங்க ஓடி வந்துருவோங்க. எவ்வளவு உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஓடி வந்துரும். ஒரு குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? எனக்கு அந்த கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகணும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணீங்க? அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு யாருக்குமே உங்களுக்கு தோணலையா? இதுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா அப்படி எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும். சூப்பர் மேடம், கரெக்டாக சொன்னீங்க மேடம். அது எங்கே போனாங்க மேடம்? நாய் கடிக்கும் போது இந்த பேரண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க? நீங்கள் அந்த டிபேட்டில் தான் உட்காந்துருந்தீங்க. உங்கள் எதிரில் இருந்த ஒரு அப்பா சொல்கிறாரு, ஒரு 3 நாய் என் பிள்ளைய போட்டு பராண்டுது, நான் போட்டு சண்டை போடுறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த பொண்ணு நாயோட சொந்தக்கார பொண்ணை ஈர்த்து போட்டு போச்சு. இதெல்லாம் சொல்லும்போது எங்கே இருந்தீங்க? என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க? எங்கே ஃபோன் நோண்டிட்டு இருந்தீங்களா? ஒன்றுமே தெரியல மேடம்.
நம்ம வீடியோலாம் பார்க்குறோம், சோஷியல் மீடியாலாம் நீங்கள் இருப்பீங்க, இதுவாக பார்க்குறீங்க. அப்பா அம்மாவெல்லாம் வந்து அவங்களையும் சேர்த்து கடிக்குது, குழந்தைய தூக்கி பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா தெரியலையே மேடம். நீங்கள் டாகுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேடம். கொஞ்சம் மனுஷங்களையும் கொஞ்சம் பாருங்கள் மேடம். கோபி அண்ணா பரவாயில்ல, உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள்.